ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை மந்தாய் கரோகரா, நாகத்தம்மன் தாயை போற்று. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தவாசிவா பேசுகிறேன். இன்றைக்கி ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் எவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் கிராமத்துக்கு வெளிப்புறத்தில் ஒரு காட்டுப்பகுதியில் இறைவனை அனுதினமும் தவம் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து தவம் இருந்துக்கிட்டு இருந்தார். இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து தொடர்ந்து என்னுடைய பக்திக்கு நான் மகிழ்ந்தேன், உனக்கு ஏதாவது வரம் கேள் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு இறைவன் இறைவா, எனக்கு வேறென்றும் தேவையில்லை, உங்களோட தரிசனம் போதும். மற்றவர்களுக்கு நான் உதவியாக இருக்கணும், உதவி செய்யணும், அதுக்கு எனக்கு அருள் செஞ்சால் போதும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்கு பேர் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் அருள் சொல்கிறாரு. ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீ உனக்கு யாருக்கு நீ உதவி செய்யணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா, அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு பேர் உதவியாக இருக்கும், இருக்கிறதுலே பேர் உதவி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைகிறாரு. சரின்ட்டு இவரும் முனிவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஈஸ்வரன் காட்சி கொடுத்து நமக்கு இது மந்திரத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமாக இருக்கார். சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு அவர் நினச்சதுனால ஒரு எறும்பு அவர் பக்கத்தில் போயிட்டு இருந்தது. சும்மா ஒரு சோதனை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எறும்புக்கிட்ட ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அது துகளாக மறைஞ்சி போகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மான் அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது. சரி, மான் பக்கத்துக்கு போயிட்டு ஓம் நம சிவாயன்னு அதை சொல்கிறாரு. உடனே அந்த மானும் துகளாக மறைஞ்சி போயிடுது. அப்படியே அப்படியே துகள்களாக காற்றாக மறைஞ்சிடுது. இதை பார்த்தோன்னே இவருக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு, என்னடா அது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனை நினைக்கிறார் மனசில். அப்புறம் ஈஸ்வரன் அவருக்கு திருப்பி காட்சி கொடுக்குறார். ஈஸ்வரா, இது போல் நான் ஓம் நம சிவாய அப்படிங்கிற இதை நீ எந்த ஜீவராசிகளுக்கும் சொல்லு, அதுக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு நீ சொன்னீங்க. அதுபோல் நான் சொன்னேன், ஆனால் அது வேறு மாதிரி துகளாக மறைஞ்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் அது நல்ல நல்ல விஷயங்கள். அது நீ ஒரு நாளை ஒரு குழந்தையை பார்ப்ப, அந்த குழந்தையை சந்திப்ப, அந்த குழந்தைய நீட்டு போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாரு. ஈஸ்வரன் இப்படி சொல்லிவிட்டு மறைஞ்சோடனே சரி, முனிவரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வழக்கம் போல் இறைவனை வழிபட்டுட்டு அவருடைய வழக்கமான இதில் இருக்கும் பொழுது அந்த கிராம பகுதியிலேருந்து ஒருத்தவர் ஐயா, நீங்கள் எங்களுடைய வீட்டிற்கு வரணும், என்னுடைய குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு இவரும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்படி போயிட்டு அந்த குழந்தைய பார்க்குறாரு. கை குழந்தை. அந்த குழந்தைய பார்த்துட்டு இப்போ யோசனை பண்ணுறாரு. ஈஸ்வரன் இறைவன் சொல்லியிருக்காரு, நீ குழந்தைய சந்திப்பேன், அந்த குழந்தைகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்பொழுது சரின்னு சொல்லிவிட்டு இவரும் போயிட்டு ஓம் நம சிவாயன்னு அவர் காதில் சொல்கிறாரு, குழந்தையின் காதில். அப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தை திடீர்னு ஒரு ஞானம் பெற்று அப்படியே அது பேச ஆரம்பிக்குது. இது போல் சொல்லுது, நீங்கள் திரும்பவும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுது. உடனே முனிவர் திகைக்கிறார். குழந்தை பேசுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் இப்போ தானே உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, நான் எறும்பாக இருக்கும்பொழுது நீங்கள் என்கிட்ட நீங்கள் ஓம் நம சிவாயன்னு சொன்னீங்க, அந்த ஒரு இதுலேருந்து ஜீவன்லேருந்து வேறு மானுங்கிற உயர்ந்தர ஒரு ஒரு இது மாற்றம் கிடைச்சது, ஒரு அந்த மந்திரத்தினால எனக்கு ஒரு மோட்சம் கிடைச்சிது, ஒரு மாற்றம் கிடைச்சிது, ஒரு உயர்வு கிடைச்சிது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மான்லேருந்து நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு அதுக்கு மேலே ஒரு உயர்வு, எனக்கு மனித பிறவியாக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ தான் யோசிக்கிறார் முனிவர், ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம்
ஒரு மோட்சம், ஒரு கர்ம வினைகளை நீக்கி அவர்களுக்கு பேர் உதவியாக பேர் மந்திரமாக இருக்குது அது இந்த கலியுலகத்தில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சம் ரொம்ப இறைவனை மகிழ்றார். இறைவனின் அற்புதங்களை கண்டு அவர் மகிழ்றார். அதனால் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அதை வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு கர்ம வினைகள் குறைந்து அவர்கள் மோட்ச பாதையை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் அடுத்த பிறவி ஒரு உயர்ந்த ஒரு இடத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நம சிவாய. எல்லோரும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிங்க, கொஞ்சம் பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க. தொடர்ந்து இறைவன் செய்திகள், பக்தி செய்திகள், ஆன்மீக செய்திகள், வாழ்க்கை, கல்வி எல்லாமே, ஹீலிங் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நம சிவாய. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓம் நம சிவாய.